இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணுறக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வழக்கமாக நான் சிக்கனை வச்சு சிம்பிளாக மஞ்சூரியன் டைப்பில் ஒன்று பண்ணிக்குவேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு எடுத்து போட்டுக்கிட்டேன். சிக்கன் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கிட்டேன். அது கூட தயிர் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். திருப்பி எண்ணெயில் போட்டு சிக்கன் சில்லி டைப்பில் எண்ணெயில் போட்டு எல்லாம் பொரித்து எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு ஒரு சாந்துணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா வடை சட்டியில் போட்டு அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டு பாதி வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலா ஐட்டமெல்லாம் அது கூட சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்னதாக 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு திருப்பி அந்த அதோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைக்கிறக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசால் ஒரு 3 ஸ்பூன், ஒரு 50 கிராம் 75 கிராம் அந்த அளவுக்கு வரும். அது மாதிரி அந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு தாளிப்பொண்ணை கொடுத்து வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கடுகு போட்டு ஒரு தாளிப்பொண்ணை கொடுத்து வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். அதை கூட சேர்த்து அந்த தேங்காயுமே கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சாந்தை கூட சேர்த்து அரைச்சி வச்ச சாந்தை உள்ளே ஊற்றி அந்த ஜாரை கழுவி கூட கொஞ்சம் உள்ளே ஊற்றி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டு சாந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம பொரித்து வச்ச சிக்கன் எடுத்து அதோட கூட சேர்த்துக்கிட்டேன். அப்போ அந்த பொரித்து வச்ச சிக்கனு நம்ம கூட சேர்த்துருக்கிற தேங்காய், அந்த சாந்து, அந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கி இது ஒன்று செட் ஆகணும். அந்த தேங்காயும் சேர்ந்து சிக்கன் மாதிரி ஆகி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் பிரியாணிக்கு ஒரு நல்ல சைடிஷாக ரெடி பண்ணிக்கிட்டோம்.